கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நம்முடைய திருச்சபையின் மூலமாக கொடுக்கப்பட்ட தலைப்பு ஆற்றல் மிகுந்த வாழும் பிரகாசமான குணம் ஸ்தேவான் என்ற தலைப்பிலே கிரந்தத்திலே பார்ப்போம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது இளைஞரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முடிந்துவிட்டார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருக்கிறது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் புரோக்கோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மேனாவையும் யூத மார்க்கத்தமைந்தவனான அந்தியாகிய பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தியடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படுகிறார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இந்த பகுதியிலே வாசிக்கப்பட்டதற்கு ஸ்தேவானை பற்றி மிக அருமையாக சொல்லப்படுகிறது. ஸ்தேவான் கிருபையும் வல்லமையும் நிறைந்தவன். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்கே பெரிய அற்புதங்களையும் செய்யப்படுவதாக காணப்பட்டார். ஸ்தேவான் என்ற பெயர் பொருள் ஈடும் என்று அர்த்தம். ஸ்தேவான் எருசலேமில் பிறந்தவர். இவர் கமலியாவிடம் வேதத்தை கற்றவர். ஸ்தேவான் கிரேக்க மொழி பேசுவார். புறவனத்து கிறிஸ்தவர். ஆதி திருச்சபையிலே ஒரு பிரச்சனை, ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் உணவு வழங்குவதிலே பிரச்சனை இருந்தது. அந்த நாளிலே ஆதி திருச்சபையில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை போக்க அப்போஸ்தலர்கள் ஞானமாய் செயல்பட்டனர். எப்படி என்றால், விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் ஞானமும் நற்சாட்சியும் உடைய 7 நபர்களை தேர்ந்தெடுத்தனர். அதில் முதலாம் நபர் ஸ்தேவான். ஸ்தேவான் மிகவும் விசுவாசம் உள்ளவன், வல்லமையினால் இருந்தவர், பரிசுத்த ஆவியினால் கிருபை பெற்றவன் ஸ்தேவான். இப்படி ஸ்தேவான் எதுக்கும் எந்த ஒரு தவறு செய்தாலும் எதுக்கும் குணமுள்ளவன். அடுத்த எதுக்கும் குணமுள்ளவன், நேரடியாக சுட்டி காட்டுகிறவன். ஸ்தேவான் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 53 படித்தா அடுத்த விஷயங்கள் ஸ்தேவானுடைய நிறைவு வாழ்க்கையை கொண்டு வரும். தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் கடைப்பிடிக்காத இந்த நிமித்தின் நிமித்தமாக ஆலோசனை சங்கத்தார் அதை கேட்டு தடுப்போகம் கொண்டு பல்லை கட்டினார். தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை பெற்றவர் அனைவரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று தேவனுடைய முடிவு செய்யும் மக்களே சில தவறுகளை செய்து கொண்டிருந்தார்கள். கடவுளுக்கு விரோதமான செயல்களை செய்து கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே ஸ்தேவான் கண்டிக்கத்தக்கவனாகவும் எதிர்த்து பேசக்கூடியவனாகவும் இருந்தான். அதை ஆலோசனை சங்கத்தார் மத்தியில் சொல்லும்போது அவர்கள் கோபப்பட்டு பல் கடித்தனர். ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் இருந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்தான். அவங்க கோபப்படும் போது அவன் பரிசுத்த ஆவியினால் இருந்திருந்தான். வானத்தை அண்ணாந்து பார்த்த பிறகு கிறிஸ்துவனால் தேவனுடைய வலது பரிசுத்தில் நிற்கிறதை காண்கிறான். அவன் சொல்றான், தேவனுடைய வலது பரிசுத்தில் நிற்கிறதை காண்கிறான். தேவன்
கிறிஸ்துவானவர் தேவனுடைய வலது பரிசுத்தில் வீற்றிருக்கிறார், உட்கார்ந்து இருக்கிறார் தான் நம்ம பல அதிகாரங்களில் பார்க்கிறோம். ஆனால் இங்கு நிற்கிறதை ஸ்தேவான் மட்டும் தன்னுடைய பரிசுத்த ஆவியினால் இருந்ததாக என்று காண்கிறார். ஆலோசனை சங்கத்தினால் தேவான் சொல்லும்போது காதை அடைத்துக் கொண்டு அவனை நகரத்திற்கு புறம்பே ஸ்தேவானை ஒருமனப்பட்டு, எல்லாரும் ஒருமுனைப்பட்டு அவன் மீது கல்லெறி கடவுளை சிலுவையில் இறையும் போது எவ்வளவு பெரிய வார்த்தை சொன்னாங்க, எல்லாம் தெரியாம சரியான சொல்லி அதன் பிறகு ஸ்தேவான் கல்லெறி மக்களுக்காக கடவுளிடம் முழங்கால் படியிட்டு வேண்டுதல் செய்கிறார். பாவத்தை சுமத்தாம இருந்தது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிற ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலே ஸ்தேவான் மிகுந்தும் அவன் கடவுளுக்காக அர்ப்பணித்தான். தன்னுடைய வாழ்க்கையை உயிரை அர்ப்பணித்தான். ஆற்றல் மிகுந்த வாழ்வையும் பிரகாசமான அவன் வாழும் காலங்களில் ஆற்றல் மிகுந்தவனாகவும் வல்லமை மிகுந்தவனாகவும் விசுவாசம் மிகுந்தவனாகவும் நிறைந்தவனாக காணப்பட்டான். பிரகாசமான முகம், தேவனுக்கு விசுவாசம் இருப்பதாக வானத்தை அவனந்து பார்க்கும்போது அவனுடைய முகத்தில் அவனுக்கு பார்வையிலே தேவன் இருப்பதை காண்பிட்டான். அப்படிப்பட்ட நாம் விசுவாசத்தை, பிரகாசமான முகத்தை தேவனுடைய சார்ந்து வாழ்வோம் என்பதற்காக ஸ்தேவானை போல அசாதாரணமான மன்னிப்பு நமக்குள்ளே ஸ்தேவானை போல இந்த ஆற்றல் மிகுந்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள நாம் இந்த நாளிலே நம்மை அர்ப்பணித்து ஆற்றல் மிகுந்த வாழும் பிரகாசமான மூலமாக நாம் இந்த மூலவற்றிலே வாழ்வதற்காக ஆண்டவரிடம் இந்த நாளிலே ஜெபிப்போம். மண்ணு நிறைந்த ஆற்றல் மிகுந்த வல்லமை நிறைந்த கிருபை நிறைந்த தேவனே, விசுவாசத்திலும் வல்லமையிலும் கிருபையிலும் நாங்கள் ஸ்தேவானை போல நிறைந்தாச்சு. என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உமக்கென்று ஆண்டவரை ஸ்தேவான் போல வாழ தேசம் நாளையே இந்த ஜூம் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அனைவரும் ஆண்டவரை அவனை நாளையே சேவானை போல அர்ப்பணிக்க, ஆண்டவரை மன்னிக்க மனப்பக்குவத்தை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முன்னே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலத்தையும்